பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் NIA இயக்குனர் சதானந்த் நேரில் ஆய்வு செய்தார். அங்கு உள்ளூர் மக்கள் மற்றும் தாக்குதல் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களிடம் அவர் விசாரணை மேற்கொண்டார். அவருடன் காவல்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்திய வான்பரப்பில் பாகிஸ்தான் விமானங்கள் பறப்பதை தடுக்க இந்திய அரசு நவீன ஜாமர்களை நிலைநிறுத்தியுள்ளது. பஹல்காம் தாக்குதலை அடுத்து இந்திய வான்பரப்பில் பாகிஸ்தான் விமானங்கள் பறக்க மத்திய அரசு மே 23ஆம் தேதி வரை தடை விதித்துள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு 2 நாட்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீரின் பைசரன் பள்ளத்தாக்கில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது. பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடையவர் என கைது செய்யப்பட்ட தொழிலாளியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவரே பஹல்காம் தாக்குதலையும் அரங்கேற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு ஹபீஸ் சயீத் தான் மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவருக்கான ராணுவ பாதுகாப்பை பாகிஸ்தான் அதிகரித்துள்ளதாகவும் கண்காணிப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபுடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளுக்கிடையே நிலவி வரும் பதற்ற நிலையை முடிவுக்கு கொண்டுவர முன்வருமாறு மார்க்கோ ரூபியோ வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. போர் பதற்றத்திற்கு மத்தியில் பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதன்படி தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அசீம் மாலிக் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தற்போது பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI தலைவராக இருக்கும் நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவி என்பது கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பஹல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க உத்தரவிடக் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது பொறுப்பற்ற பொதுநல மனுவை தாக்கல் செய்திருப்பதாக மனுதாரர் ஃபதேஷ் சாகுவுக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் யாத்திரைக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக ஹெலிகாப்டர் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சோன்பிரயாக் பகுதியில் இருந்து புறப்படும் ஹெலிகாப்டரில் பயணிக்க முன்பதிவு கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத சாதனை அளவாக நாட்டில் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 2,37,000 கோடி ரூபாய் GST வசூலிக்கப்பட்டுள்ளது. இது இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை வலிமையின் அடையாளம் என நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். வரும் 8ஆம் தேதிக்குள் CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. மே மாதம் 2ஆம் வாரத்தில் முடிவுகள் வெளியாகலாம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஒரு சில நாட்களுக்குள் தேர்வு முடிவுகள் வெளியாகலாம் என்று CBSE அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகின் ஒவ்வொரு மூலைக்கும் இந்தியாவை கொண்டு சென்ற பெருமை இந்திய சினிமாவையே சாரும் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். ரஷ்யாவில் ராஜ் கபூருக்கு கிடைத்த புகழும் RRR படம் ஆஸ்கர் வென்றதும் இதற்கு சான்று என மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஒலி கருத்தரங்கில் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். எந்த ஒரு சவாலையும் திறம்பட எதிர்கொள்ளும் போராளி பிரதமர் மோடி என நடிகர் ரஜினிகாந்த் புகழாரம் சூட்டியுள்ளார். பஹல்காம் தாக்குதல் நடந்துள்ளதால் சினிமா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டார் என சிலர் கூறிய போதும் பிரதமர் பங்கேற்று பேசியுள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். சமூக நீதியை நிலைநாட்டுவதில் மோடி அரசு உறுதியாக இருப்பதாலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கமளித்துள்ளார். இதனை எதிர்க்கட்சியினர் தங்களது வெற்றி என சொல்லிக்கொண்டு வெற்று சுகம் காண்பதாகவும் அவர் சாடினார். மக்களவை தேர்தலில் பாஜகவின் திட்டத்தை எதிர்க்கட்சிகள் முறியடித்து விட்டதாகவும் அவர்கள் நினைத்தது நடந்திருந்தால் தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார்கள் எனவும் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி விமர்சித்துள்ளார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் வலியுறுத்தியதால் கூட்டணி அரசை பாதுகாக்க வேறு வழியின்றி கணக்கெடுப்பை நடத்த பாஜக ஒப்புக்கொண்டதாக அவர் சாடினார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் முஸ்லிம்களையோ காஷ்மீர் மக்களையோ தொடர்பு படுத்த வேண்டாம் என பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த கடற்படை அதிகாரி வினய் நர்வாலின் மனைவி ஹிமான்ஷி கேட்டுக் கொண்டுள்ளார். ஹரியானாவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஹிமான்ஷி காஷ்மீரில் அமைதி நிலவ வேண்டும் என்றும் தனது கணவர் உயிரிழந்ததற்கு நீதி வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் மூலிகை பானமான ரூஹ் அப்சா குறித்து பாபா ராம்தேவ் அவதூறு வீடியோ வெளியிட்டதற்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பாபா ராம்தேவ் யாருக்கும் கட்டுப்படாமல் தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நபர் என உச்சநீதிமன்றம் கடுமையாக சாடியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் நகரில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 4 பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலர் உயிரை காத்துக் கொள்வதற்காக ஜன்னல் வழியாக வெளியே குதித்த நிலையில் தாய் ஒருவர் தனது குழந்தையை கீழே இருந்தவர்களிடம் தூக்கி வீசி காப்பாற்றினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1640 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 205 ரூபாய் குறைந்து 8775 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1640 ரூபாய் குறைந்து 70200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 109 ரூபாய்க்கும், கிலோ 1,09,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வரும் 7ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் 5ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் இருள் சூழ்ந்த வீதியில் தனியாக நடந்து சென்ற சிறுமியிடம் அத்துமீறிய சம்பவத்தில் பீகாரை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். இருவரும் பின்தொடர்ந்து சென்று அத்துமீறிய போது சிறுமி அலறி துடித்த பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. உலக உழைப்பாளர்கள் தினத்தை ஒட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மேதின பூங்காவில் உள்ள மேதின நினைவு சின்னத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், தொழில் வளர்ச்சிக்கு இலக்கு வைத்து செயல்படுவது போலவே தொழிலாளர்கள் வளர்ச்சிக்கும் இலக்கு வைத்து திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு திட்டத்தின் 3ஆம் கட்ட பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஏற்கனவே 2 கட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில் 3ஆம் கட்டமாக 2890 கோடி ரூபாய் மதிப்பில் திருவள்ளூர் புறவழிச்சாலை ஸ்ரீபெரும்புதூர் இடையே சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளன. தாவேக தலைவர் விஜயின் ரசிகர்கள் மதுரை விமான நிலைய வாயிலில் கடும் அராஜகத்தில் ஈடுபட்டனர். விஜயை வரவேற்பதற்காக அனுமதியை மீறி திரண்ட ரசிகர்கள் போலீசாருடன் மல்லு கட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை விமான நிலையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் செல்ல வந்த பயணிகளின் வாகனத்தை மறித்து டிவிகே என விஜய் ரசிகர்கள் முழக்கமிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டோடு சுய ஒழுக்கம் அவசியம் என அறிவுறுத்தியிருந்த மறுநாளே விஜயின் சொல்லை மதிக்காமல் அவரது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் நடந்து கொண்டது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அறிவுரை கூறியதோடு செய்தியாளர் சந்திப்பை தவிக தலைவர் விஜய் முடித்துக் கொண்டார். கட்சி தொடங்கிய பிறகு முதன்முறையாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசியல் சார்ந்த கேள்விக்கு பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க விஜய் தவிர்த்து விட்டார். மதுரையில் விஜய் கேரவன் அருகே பூசணிக்காயில் சூடமேற்றி ஆரத்தி எடுத்த தொண்டர்கள் விஜய் மீது பால் ஊற்றுவதாக நினைத்து பாதுகாப்பிற்கு நின்றிருந்த போலீஸ் மீது பாலை ஊற்றினர். இதனால் டென்ஷனான காவலர் ஒருவர் பால் பாக்கெட்டை பிடுங்கி அவர் மீதே வீசி அடித்தார். அதிமுகவில் தொண்டனாக இருந்தும் கூட பணியாற்ற தயார் என்று அந்த கட்சியின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உருக்கமாக தெரிவித்துள்ளார். மே தினத்தை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதியில் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 200 தொகுதிகளை கைப்பற்றும் என கூறினார். தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கத்தை பொறுத்து கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி குறித்து முடிவெடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார்.
ராஜ்யசபா சீட் கிடைக்கவில்லை என்றாலும் திமுகவுடனான கூட்டணி தொடரும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டமாக தெரிவித்தார். எந்தவிதமான கணக்கு போட்டுக் கொண்டும் திமுக கூட்டணியில் மதிமுக இல்லை என்று கூறிய அவர், இந்துத்துவ சக்திகளை எதிர்த்து அண்ணா உருவாக்கிய திமுக கட்சி கொடியை காப்பதற்காக மதிமுக முன்னின்று முழு மூச்சோடு பாடுபடும் என்றும் அவர் கூறினார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவகாரத்தில் திமுக சொந்தம் கொண்டாட முடியாது என பொங்கி எழுந்த அன்புமணி ராமதாஸ் திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். சென்னை கோவிலம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதாக மத்திய அரசு அறிவித்தது பாமகக்கு கிடைத்த வெற்றி என பெருமிதம் தெரிவித்தார். சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 15 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1906 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டரின் விலை எவ்வித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இ-பாஸ் செயலியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுற்றுலா பயணிகள் நடமாட்டமின்றி கொடைக்கானல் வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த தொழில்நுட்ப கோளாறை விரைந்து சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் இல்லாததால் வியாபாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக வணிகர்கள் வேதனை தெரிவித்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீதான வழக்குகளை சிபிஐக்கு மாற்றுவது தேவையற்றது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் போலீஸ் டிஜிபி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்துள்ள அறிக்கையில், ஞானசேகரன் மீதான எந்த வழக்குகளும் காவல்துறை விசாரணையில் நிலுவையில் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு 2999 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்தது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 4034 கோடி ரூபாய் நிதியை வழங்காமல் மத்திய அரசு நிறுத்தி வைத்திருந்தது. இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் 2999 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்திருக்கிறது. சோழிங்கநல்லூர் தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் இதனை கண்டிக்கும் விதமாக பள்ளிக்கரணையில் உள்ள சென்னை மாநகராட்சி கட்டட அலுவலகம் அருகே வரும் 7ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. பஹல்காம் தாக்குதலை காரணம் காட்டி பாஜகவினர் நாட்டில் ஒரு பதற்றத்தை உருவாக்கி வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை யாராலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் தாக்குதலின் பின்னணியில் உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மதுரையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை போலி ஆவணங்கள் மூலமாக பத்திரப்பதிவு செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் திருச்சி பதிவுத்துறை டிஐஜி ராமசாமி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். ஏப்ரல் 30ஆம் தேதியுடன் பணி ஓய்வு பெறவிருந்த நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து பதிவுத்துறை ஐஜி தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு முழுமையாக விடுவிக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்ட தொழிலாளர்களுக்கு முழுமையாக நிதி வழங்காமல் மத்திய பாஜக அரசு தொடர்ந்து வஞ்சகம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். அனைத்து சமுதாயத்தினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சங்கத்தின் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி உச்சநீதிமன்ற கொலீஜியத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே கல்லால் தாக்கி பெண் செவிலியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அலங்காநல்லூரில் பதுங்கியிருந்த அவரது கணவரை போலீசார் கைது செய்தனர். தனது கணவர் ராஜேஷ் கண்ணாவுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக குழந்தைகள் மற்றும் தாயுடன் திருப்பூருக்கு குடியேறிய செவிலியர் சித்ரா கொலை செய்யப்பட்டார். சென்னை புழல் சிறையில் போதை மாத்திரை காணாமல் போனதாக கூறி சக கைதியை கும்பல் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தன்னிடம் உள்ள போதை மாத்திரைகளை எடுத்ததாக கைதி கோவிந்தராஜ் என்பவரை திவாகரன் தனது கூட்டாளிகளான ஆடுமணி, சரவணன், தினேஷ், ராஜசேகர், அலெக்சாண்டருடன் இணைந்து தாக்கினார். இது தொடர்பாக 7 கைதிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
ராணிப்பேட்டை அருகே 18 ஆண்டுகளாக அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்டு 2 கால்களையும் இழந்து வாடும் இளம்பெண் முதலமைச்சரிடம் மருத்துவ உதவி கோரியுள்ளார். புளியங்கண்ணு கிராமத்தைச் சேர்ந்த சுமித்ரா என்ற பெண் கடந்த 18 ஆண்டுகளாக அரிய வகை நரம்பியல் மற்றும் எலும்பு தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். மாவட்டம் பொள்ளாச்சி அருகே வெளிநாட்டு மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்த முன்னாள் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி, மதுரை உள்ளிட்ட விமான நிலையங்களில் இருந்து புரோக்கர்கள் மூலம் வெளிநாட்டு மது வகைகளை வாங்கி விற்பனை செய்து வந்துள்ளார். நெல்லை இருட்டு கடைக்கு 3வது ஆளாக கடை நிறுவனரின் பேரன் உரிமை கோரி உள்ளார். கடை நிறுவனர் கிருஷ்ணசிங்கின் சகோதரரின் பேரன் பிரேமானந்த் சிங் கடை தனக்கே உரிமை என பொது அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கடையை நடத்தி வரும் கவிதா சிங் மற்றும் நயன் சிங் ஆகியோர் ஏற்கனவே உரிமை கொண்டாடி வருகின்றனர். இருவரின் நடவடிக்கைகளும் பரம்பரை வாரிசான தன்னை கட்டுப்படுத்தாது என பிரேமானந்த் சிங் தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை அருகே விவசாய தோட்டம் அருகே முகாமிட்டிருந்த யானை விரட்டி தாக்கியதில் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி இளைஞர் காயமடைந்தார். அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தகவல் அறிந்து நீண்ட நேரத்திற்கு பிறகு வந்த வனத்துறையினர் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டி விட்டனர். சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை கந்தன்சாவடியில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. இதனை திறந்து வைத்த சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் மற்றும் பெருங்குடி மண்டல குழு தலைவர் ரவிச்சந்திரன் பொதுமக்களுக்கு தர்பூசணி, வெள்ளரிக்காய், இளநீர், நுங்கு, நீர்மோர், ரோஸ் மில்க் ஆகியவற்றை வழங்கினர். கர்நாடக மாநிலத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் சிக்கி 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த நண்பர்கள் 9 பேர் இனோவா காரில் கோவாவுக்கு சுற்றுலா சென்று கொண்டிருந்தனர். கர்நாடக மாநிலம் சித்ததுர்கா மாவட்டம் அருகே சென்றபோது திடீரென டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த கார் தடுப்புச் சுவரில் மோதி விபத்தில் சிக்கியது. பெங்களூருவில் திருமணத்தில் விருப்பம் இல்லை என கூறி தாலி கட்டும் நேரத்தில் மணமகன் எழுந்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாலேபுரா கிராமத்தைச் சேர்ந்த வேணு என்ற இளைஞருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணத்திற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டது. திருமணத்தன்று மணமேடைக்கு வந்த மணமகன் தமக்கு விருப்பம் இல்லை என கூறி திருமணத்தை நிறுத்தினார். கேரளாவில் ஒரே கடையில் பல நாட்களாக மது பாட்டில்களை திருடிச் சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். கடந்த சில நாட்களாக மது பாட்டில்கள் காணாமல் போவது வாடிக்கையாக இருந்ததால் கடையின் ஊழியர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார். அதில் ஒருவர் மது பாட்டில்களை திருடிச் சென்றது பதிவாகியிருந்த நிலையில் போலீசில் அளித்த புகாரின் பேரில் பிரவீன் என்பவர் கைது செய்யப்பட்டார். மதுரை மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றம் செய்யக்கோரி மேலூரில் உள்ள சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு விசிகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விசிகவினருக்கு எதிராக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா செயல்படுவதாக கூறி 100க்கும் மேற்பட்ட விசிகவினர் சுங்கச்சாவடியில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் கோரிமேடு சந்திப்பில் மதுபோதையில் காரை ஓட்டி சென்று தர்கா மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அஜாக்கிரதையாக காரை ஓட்டியதாக கூறி ஜெயமுருகன் என்பவர் மீது போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளது. இதனிடையே தர்கா மீது கார் மோதியது குறித்து தட்டி கேட்டவர்களை இளம்பெண் தரக்குறைவாக பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சாலையை கடந்து சென்ற புலியை பார்த்து சுற்றுலா பயணிகள் பரவசமடைந்தனர். மசினக்குடியிலிருந்து சிங்காரா சாலையில் சுற்றுலா பயணிகள் சென்றபோது சாலையின் குறுக்கே புலி ஒன்று கம்பீரமாக நடந்து சென்றது. சுற்றுலா வாகனத்தை பார்த்ததும் அந்த புலி வேக வேகமாக அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது. தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கான காலி பணியிடங்கள் எண்ணிக்கையை அதிகரித்து விரைவில் நிரப்ப வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றும் இதுவரை தங்களுக்கு பணியாணை வழங்கப்படவில்லை என்று வேதனை தெரிவித்தனர். உழைப்பாளர் தினத்தை ஒட்டி டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் ஏரிக்கரையிலும் புதருக்குள் மறைத்து வைத்தும் மதுபானங்கள் விற்பனை படுஜோராக நடைபெற்றது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளன.
சேலம் மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு செல்போன் கஞ்சா வழங்கியதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவலர் சண்முககுமார் முழு விசாரணைக்கு பிறகு பணி நீக்கம் செய்யப்பட்டார். சேலம் மத்திய சிறையில் உள்ள கைதிகளிடம் செல்போன் பயன்பாடு இருப்பதாக எழுந்த புகாரில் நடத்தப்பட்ட விசாரணையில் காவலர் சண்முககுமார் பணம் பெற்றுக்கொண்டு தங்களுக்கு செல்போன் மற்றும் கஞ்சா வழங்கியதாக கைதிகள் ஒப்புக்கொண்டனர். வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. தொடர்ந்து காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் அருகே குன்றுகாடு கிராமத்தில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட அம்பேத்கர் பயிலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தனியார் ஃபவுண்டேஷன் சார்பில் இந்த கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. திருவாரூரில் வாடிக்கையாளரின் தனிப்பட்ட தகவல்களை சட்டவிரோதமாக பகிர்ந்த புகாரில் பேங்க் ஆஃப் பரோடா வங்கிக்கு 60,000 ரூபாய் அபராதம் விதித்து மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டது. மன்னார்குடியில் உள்ள பரோடா வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்துள்ள குமார் என்பவர் சிபில் ஸ்கோர் குறைந்தது தொடர்பாக ஆராய்ந்தார். அதில் வேறொருவர் வங்கிக் கடனுக்கு குமார் ஜாமீன் வழங்கியது தெரிய வந்தது. ராணிப்பேட்டையில் அடமான பத்திரம் என கூறி பவர் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிய திமுக ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட 3 பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட தம்பதி மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். வாலாஜாபேட்டையைச் சேர்ந்த பூ வியாபாரியான சேகரிடம் அவருக்கு சொந்தமான 2.42 ஏக்கர் நிலத்தை அடமானம் வைத்து பணம் வாங்கி தருவதாக கூறி 3 பேர் மோசடி செய்தனர். பகுதியில் தக்காளி விலை கடும் வீழ்ச்சி அடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். 1 கிலோ தக்காளி 8 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதால் கூலிக்கு கூட கட்டுப்படியாகவில்லை என வேதனை தெரிவித்த விவசாயிகள் தக்காளிக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். ஈரோடு மாவட்டம் கரளவாடி கிராமத்தில் வீட்டின் முன்பு கட்டி வைக்கப்பட்டிருந்த ஆட்டினை சிறுத்தை கடித்து கொன்றதால் அப்பகுதி மக்கள் பீதி அடைந்துள்ளனர். கடந்த சில மாதங்களாக ஜீரக்கள்ளி வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் சிறுத்தைகள் அவ்வப்போது அருகில் உள்ள கிராமங்களில் புகுந்து கால்நடைகளை வேட்டையாடுவது தொடர்கதையாகி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே 2 பேரை தாக்கிய கரடி நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினரிடம் பிடிபட்டது. வெலக்கல் நத்தம் அடுத்த செத்தமலை பகுதியிலிருந்து தனது 2 குட்டிகளுடன் வெளியேறிய தாய் கரடி மேல்மாமுடி மானப்பள்ளியில் உள்ள விவசாய நிலத்தில் புகுந்து ஒரு பெண்ணை வலது கையில் கடித்தது. மேலும் பேட்டராயன் வட்டம் பகுதியில் மற்றொருவரையும் தாக்கியது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மாங்காய் லோடு ஏற்றி வந்த மினி லாரி பின்பக்க டயர் வெடித்ததால் நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் அதிலிருந்த மாங்காய்கள் அனைத்தும் சாலையில் சிதறின. இந்த விபத்தில் மினி லாரி ஓட்டுநர் உட்பட 2 லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். கோவை மாவட்டம் அன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த 4 சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் போலீசார் கைது செய்தனர். திருட்டு வழக்குகள் குறித்து விசாரணை மேற்கொண்ட அன்னூர் குற்றப்பிரிவு போலீசார் சத்தியமங்கலம் பகுதியில் பதுங்கியிருந்த கொள்ளையர்களை கைது செய்தனர். நாகை மாவட்டம் திருமருகல் அடுத்த கட்டுமாவடி ஊராட்சிக்குட்பட்ட தண்டாளம் கிராமத்தில் சோலார் பிளான்ட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் தங்களது தலையில் மனுவை சுமந்தபடி சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கினர். மேலும் சோலார் பிளான்ட் தொடங்கினால் விவசாயம் அழிந்து போகும் என்றும் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் பர்கூர் அருகே சாதி சான்றிதழ் வழங்க கோரி மலையாளி பழங்குடியின மக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரட்டி, எப்பத்தாம்பாளையம், கல்வாரை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் வசித்து வரும் மக்கள் தங்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தாய் மற்றும் இளைய மகன் அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டனர். சௌமி நாராயண தெருவைச் சேர்ந்த விஜயா என்பவர் தனது மகன் பிரபுவுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாததால் மன உளைச்சலில் இருந்ததாகவும் இதனால் இருவரும் விபரீத முடிவு எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்மறி ஆடுகளை திருடிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கத்தாழிமேடு கிராமத்தை சேர்ந்த கருப்பையா என்பவர் தனக்கு சொந்தமான 68 செம்மறி ஆடுகள் திருடு போனதாக கடந்த 17ஆம் தேதி மங்களமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஓய்வு பெற்ற விமானப்படை வீரரை தாக்கி சிசிடிவி கேமராக்களை உடைத்து மிரட்டல் விடுக்கப்பட்டது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவயலூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி விமானப்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு தனது நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். அவரிடம் பக்கத்து நிலத்தின் உரிமையாளர்களான சக்திவேல் நிலத்தகராறில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. தெற்கு இஸ்ரேலில் கடுமையாக வீசிய புழுதி புயலால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். நெகேவ் பாலைவனம் மற்றும் பீர்ஷிபா பகுதியை புழுதி புயல் பலமாக தாக்கியது. அப்போது மக்கள் தங்கள் கண்களை திறக்கவே சிரமப்பட்ட நிலையில் ராணுவ நடவடிக்கைகளும் முற்றிலும் பாதிக்கப்பட்டன. தென்கொரியாவில் வரும் ஜூன் 3ஆம் தேதி நடைபெறும் அதிபர் தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் லீ ஜே மியூங் போட்டியிடுவது சந்தேகமாகியுள்ளது. தேர்தல் விதிமீறல் தொடர்பான வழக்கில் இருந்து விடுவித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததால் லீ ஜே மியூங்குக்கு சிக்கல் எழுந்துள்ளது. இஸ்ரேலின் சுதந்திர தினத்தை ஒட்டி டெல் அவீவ் கடற்கரையில் பணைய கைதிகளை நினைவு கூறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இஸ்ரேலில் 77வது ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் காசாவின் வசமுள்ளதாக கூறப்படும் 59 பணைய கைதிகளை நினைவு கூற இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே நடிகர் சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படம் வெளியானது. திரைப்படத்தினை காண ரசிகர்கள் திரையரங்குகளுக்கு படையெடுத்து வருகின்றனர். புதுக்கோட்டையில் ரெட்ரோ திரைப்படம் ஓடும் தியேட்டரில் நடிகர் சூர்யாவின் பேனருக்கு ரசிகர்கள் வீர் அபிஷேகம் செய்து உற்சாகம் அடைந்தனர். கடந்த ஆண்டு பிறந்த நாளின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பகிர்ந்து நடிகர் அஜித்குமாருக்கு அவரது மனைவி ஷாலினி வாழ்த்துக்களை தெரிவித்தார். நடிகர் அஜித்குமார் தனது 54வது பிறந்த நாளை கொண்டாடிய நிலையில் திரையுலகினர், அரசியல் பிரபலங்கள், ரசிகர்கள் என பலரும் தங்களது வாழ்த்துக்களை சமூக வலைதளம் மூலம் தெரிவித்து வருகின்றனர். சூரியின் மாமன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. விலங்கு வெப் தொடரை இயக்கிய புகழ்பெற்ற பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் மாமன் திரைப்படத்தில் சூரி நடித்துள்ளார். நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி இத்திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்திருக்கிறார். குடும்ப உறவுகளின் பின்னணியில் உருவாகியுள்ள மாமன் திரைப்படம் வருகிற 16ஆம் தேதி வெளியாகிறது. சூர்யா நடிப்பில் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் உருவாகியுள்ள புதிய படத்தின் அப்டேட் வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக பிரபல நடிகை மிருனால் தாக்கூரை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் ரெட்ரோ திரைப்படத்தின் இன்னொரு கதாநாயகன் என்று அந்த திரைப்படத்தின் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் தெரிவித்தார். சென்னை கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கில் ரெட்ரோ திரைப்படத்தை கண்டு ரசித்த அவர், திரைப்படத்தில் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நாங்கள் எதிர்பார்த்தபடியே ரசிகர்கள் கொண்டாடியதாக கூறினார். உத்தரகண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் நித்திய பூசையின் போது பிரதிஷ்டை செய்வதற்காக தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆதிசங்கரர் உள்ளிட்ட 4 பஞ்சலோக சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. திம்மக்குடியில் உள்ள சிலைகள் தயாரிக்கும் நிறுவனம் 1.5 அடி உயரம் மற்றும் 37 கிலோ எடையிலான 4 பஞ்சலோக சிலைகளை 15க்கும் மேற்பட்ட சிற்பிகள் கொண்டு 40 நாட்களாக வடிவமைத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீ ராமானுஜரின் 1008வது அவதார உற்சவத்தின் திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே புதுப்பட்டியில் உள்ள பழமை வாய்ந்த கரைமுருகன் கோவிலில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. புனித நீரை சுமந்து சென்ற சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களில் ஊற்றி குடமுழுக்கு செய்தனர். மே தின விடுமுறையை ஒட்டி பழனி முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் முருகன் கோவிலில் வழக்கத்தை விட கூட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் நீண்ட நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பிரபல கார் உற்பத்தி நிறுவனமான ஹுண்டாய் 3 சக்கர வாகனத்தை உருவாக்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மின்சாரத்தில் இயங்கும் ஆட்டோவை டிவிஎஸ் நிறுவனத்துடன் இணைந்து தயாரிக்க உள்ளதாகவும், இனிவரும் நாட்களில் வர்த்தக பயன்பாட்டிற்கான 4 சக்கர வாகனங்களையும் இணைந்து தயாரிக்கவிருப்பதாகவும் கூறப்படுகிறது.